போய் சாப்பிட்டு ரஹ்மானும் இணைந்துள்ளார். ஏஆர் ரஹ்மானின் மனைவி இந்த மாதிரி டைவர்ஸ் பத்தி நம்ம ஊர்ல நிறைய பேர் நிறைய விஷயமா பேசிட்டே இருப்பாங்க. பட் அப்படிப்பட்ட டைவர்ஸ் இருக்குல்ல, அது முதல்ல யாருனால இந்தியாவுக்குள்ள வந்துச்சு, அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ நான் ரெஜிரா, வீடியோக்குள்ள போலாமா? ருக்மா பாய் அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு வந்து 11 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. ஒரு ஆள் கூட ஒரு விருப்பமே இல்லாத ஒரு கல்யாணம் தான் அது. அவங்களுக்கு பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை, ஆனால் கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்க அப்படின்ட்டு அவங்க கூட இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே 1884 அப்போ வந்து அவங்களுக்கு சுத்தமாக அந்த கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்டே இல்லாமல், உங்க கூட வாழலாம் எனக்கு பிடிக்கல, நான் ஸ்ட்ரைட்டாக கோர்ட்டுக்கு போகிறேன்ப்பா அப்படின்ட்டு கோர்ட்டில் போய் சொல்கிறாங்க, எனக்கு இவர் கூட வாழ பிடிக்கலப்பா, எங்களை பிரித்து விடுங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அந்த மாதிரி ஒரு கேஸே கிடையாது. கோர்ட்டில் ரெண்டு விஷயம் தான் சொல்கிறாங்க. ஒன்று, பிடிச்சிச்சுன்னா உன் புருஷன் கூட இல்லை, அப்படி இல்லையா 6 மாதம் ஜெயிலில் இரு, நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கோர்ட்லேயும் அந்த பொண்ணுக்கு அகேன்ஸ்டாக கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. இதை கட்டினா ருக்மா பாய் அதுக்கெல்லாம் அசால்ற ஆள்லாம் கிடையாது. ஓகே, இப்போ என்னப்பா இவன் கூட இல்லை அப்படின்னா நான் வந்து ஜெயிலில் தானே இருக்கணும், 6 மாசமா நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு ஜெயிலில் போய் இருந்துடுறாங்க. இந்த விஷயம் இருக்குல்ல, இது பயங்கர கான்ட்ரவர்சியாக ஹெட்லைன் நியூஸாக ரிப்பீட்டடாக எல்லா இடத்துலையும் போய்கிட்டே இருக்கு. உமன் சைல்டு மேரேஜ் பற்றியும் அதுக்கப்புறம் உமன் ரைட்ஸ் பற்றியும் பயங்கர டிபேட்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஆனாலும் இந்த கேஸ் முடிகிற மாதிரி தெரியல. ருக்மா பாயோட கேஸ், அவங்க கேஸ் இழுபறியாக இழுத்துக்கிட்டே இருக்கு. அப்படிங்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த நியூஸ் வந்து குயின் விக்டோரியா அவங்க காதுக்கு போகுது. அவங்க உள்ள என்ட்ரி கொடுத்து இந்த கேஸை முடிச்சு வச்சு ருக்மா பாய் அவங்களுக்கு வந்து டைவர்ஸ் வாங்கி கொடுத்து ஃப்ரீடம் கொடுத்துட்றாங்க. அதுதான் இந்தியாவோட முதல் டைவர்ஸ் கேஸ். ஓகேங்களா? அதில் சக்ஸஸ் ஆகிட்டு வெளில போகும்போது அங்கே போய் எல்லாரும் ஒரே பேசுகிறேன், அவ்வளோதான் லைஃபே முடிஞ்சு போச்சு அப்படின்லாம் சொல்லும்போது இங்கேருந்து கிளம்பி லண்டன் போகிறாங்க. லண்டன் போய் அங்கே போய் நல்லா படிக்கிறாங்க. சாதாரண கோர்ஸ் இல்லை, மெடிக்கல் கோர்ஸ். 2வது ஆளாக இந்தியாவிலேருந்து போய் படிக்கிற பெண்மணி ருக்மா பாய் அவங்க தான். முடிச்சுட்டு மறுபடி மெடிக்கல் டிகிரி சர்டிஃபிகேட்டோட இந்தியாவுக்குள்ளே வராங்க. முதல் மெடிக்கல் டாக்டர் ருக்மா பாய் அவர்கள் தான். த்ரூட்டாக எனக்கு ருக்மா பாய் அவங்களோட ஸ்டோரி பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன அப்படின்னா, இந்த சொசைட்டி நம்மளுக்கு எப்பயுமே ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த ப்ரெஷருக்குள்ளே நீ இருக்கும்போது தான் வந்து இந்த சொசைட்டி உனக்கு நல்ல நேம் கொடுக்கும். இந்த சொசைட்டிக்குள்ளே நீ ஒரு நல்ல ஆளாக இருக்கலாம், நீ வந்து ஒரு நல்ல இடத்துலையும் இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கும். பட் அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும்போது ஓகே தான். ஆனால் நல்லா இல்லாத ஒரு விஷயம், நம்மளை வற்புறுத்துகிற ஒரு விஷயம், நம்மளை கஷ்டப்படுத்துகிற ஒரு விஷயம் அப்படியா இருக்கும்போது வந்து அது நம்மளுக்கு மட்டும் நடக்கிற விஷயமா இருக்காது. த்ரூட்டாக நம்மளுக்கு பின்னாடியும் அவங்களுக்கு நடந்திருக்கும், நம்மளுக்கு அடுத்து வரவங்களுக்கும் நடந்திருக்கும். அப்படிங்கும்போது அந்த செயினை பிரேக் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குல்ல, அப்படி பார்க்கும்போது அந்த டயத்தில் ருக்மா பாய் எடுத்த இந்த முடிவாக இருக்கட்டும், அவங்க அந்த டயத்தில் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் இப்போ கூட இமேஜின் பண்ண முடியல என்னால். அவ்வளோ கொடூரமாக இருந்திருக்கும். அதெல்லாம் தாண்டி வரும்போது ருக்மா பாய் இஸ் கிரேட் தான். த்ரூட்டாக இதை பற்றி படிக்கும்போது நல்லா இருந்துச்சு.